ஹாய் வீவர்ஸ், நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரியில் நடந்த சுவாரஸ்யமான ஈவெண்ட்ஸை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். உலகப் போர்களை ஒரு முறை புரட்டி பார்த்தா ஆயுதமே பல முறை வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படின்னு தெரிய வரும். குறைந்த வீரர்களை கொண்டு எதிரிகள் கண்டறியாத தொழில்நுட்பத்தின் மூலம் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்பதற்கு முதலாம் பானிபட் யுத்தமே ஒரு உதாரணம். சென்ற முறை நம்ம கோட்டையை பற்றி பார்த்துருந்தோம். இந்த முறை நம்ம முதலாம் பானிபட் யுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1526ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 பாபர் இப்ராஹிம் லோடியுடன் போரிட்ட நாள். பாபரிடம் 8000 வீரர்களே இருந்தனர். லோடியிடம் 1,00,000 சிப்பாய்கள் இருந்தார்கள். பாபர் பக்கவாட்டில் படைகளை நிறுத்தி எதிரியை சுத்தி வளைக்கும் வியூகத்தை திட்டமிட்டார். லோடி வருவதற்கு வெகுநேரம் முன்பே பாபர் களத்தில் இருந்தார். வலது பக்கம் பானிபட் நகரம், இடது பக்கம் ஆழ்குழிகளை வெட்டினார். எதிரி முன்னால் இருந்து தாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம். யானை ஒன்று கூட பாபரிடம் இல்லை. பாபர் 700 மாட்டு வண்டிகளை சேகரித்தார். அவற்றை பக்கவாட்டில் நிறுத்தி அவற்றை இணைத்தார். மாட்டுத்தோளால 2 வண்டிகளை பிணைத்து குதிரைப்படை தாக்குதலை தடை செய்யும்படி அரண் செய்தார். பீரங்கி, துப்பாக்கி ஆகியவற்றை இயக்கும் வீரர்களுக்கு சின்ன மார்பு கவசங்கள் கொடுக்கப்பட்டன. 2 பக்கமும் படை வீரர்கள், கொஞ்சம் உபரிப்படை ரிசர்வ். பாபர் நடுநாயகமாக இருக்கும் மையப்பகுதி துல்காமா அப்படின்னு ஒரு யுத்தியை பயன்படுத்துறாரு. அதாவது பின்பக்கமாக சென்று வளைத்து தாக்குவது. 50லிருந்து 100 குதிரை வீரர்கள் முன்னேறி தாக்குவதற்கு கேப் இருந்தது. இப்ராஹிம் லோடி ரொம்ப கான்பிடண்டா போர்க்களத்துக்குள்ள நுழைறாரு. பாபரின் வலது பக்கத்தை தாக்க அவர்கள் முற்பட்ட போது பாபர் தயாராக நிறுத்தியிருந்த உபரிப்படையை துணைக்கு அனுப்பினார். அவங்க தங்களோட சக்தி எல்லாத்தையும் திரட்டி சுல்தானோட படையை அட்டாக் பண்றாங்க. உடனே லோதியின் படை இடது பக்கம் போக அங்கே வெட்டப்பட்ட குழிகளும் வரிசையாக வெட்டப்பட்டிருந்த மரங்களும் முன்னேற விடாமல் தடுத்தன. கனைத்த குதிரைகளையும் பிளிரிய யானைகளையும் கஷ்டப்பட்டு அடக்கியாண்டு மையப்பகுதிக்கு வந்தனர். உடனே பாபரின் தளபதிகள் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் இயக்குகின்றனர். திடீரென முழங்கிய பீரங்கிகள் யானைப்படையில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. எல்லா யானையும் பின்பக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. எங்கிருந்து குண்டுகள் வருகின்றன என்பது தெரியாத லோடியின் படை திக்கி திணறியது. பாபரின் குதிரைப்படை பின்பக்கமாக சென்று தப்பிக்கும் வழியை அடைத்தது. லோதியின் படைகளை வெட்டி சாய்க்கிறாங்க. என்ன செய்யறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற குழப்பத்திலே 18,000க்கு மேற்பட்ட ஆப்கான் வீரர்கள் செத்து மடிகிறாங்க. 5 மணி நேரங்களில் ஒரு போரே முடிவுக்கு வந்தது. மதியத்திற்குள் முடிந்த யுத்தத்தில் லோதியின் உடலும் அடையாளம் காணப்பட்டது. 1000 யானைகள், 1,00,000 சிப்பாய்கள் வைத்திருந்தாலும் ஒரு பீரங்கியற்ற ஆப்கான் படை பாபரிடம் மண்ணை கவியது. தொழில்நுட்பம் விரைவையும் வேகத்தையும் அளிக்கிறது. பீரங்கி, துப்பாக்கி ஆகிய தொழில்நுட்பங்களை கொண்டு மிகப்பெரிய எதிரியையும் சுலபமாக தோற்கடிக்கிறார் பாபர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க ஆசைப்பட்டா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.